வணக்கம் டிபிகே டாக்ஸ். கயல் சீரியல் இப்போது 1500 எபிசோடில் கடந்து ஒரு மெகா ஹிட் சீரியலாக சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இதுக்கு ரொம்ப பெரிய தூணாக இந்த சீரியலில் இருக்கிறவங்க தான் சைத்ரா. அவங்கள பற்றின தெரியாத பல தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சைத்ரா அவங்க இந்த சீரியலில் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணாக, ரொம்பவும் போல்டான பொண்ணாக, ரொம்பவும் அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. தமிழ் சீரியல் உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட சைத்ரா அவங்க 10 வருடம் ஆயிடுச்சு. இதில் 5 வருடம் ஸ்வேதான்ற ரோலில் யாழினி மோகினி சீரியலில் வில்லி கதாபாத்திரத்தில் நடித்த இவங்க அப்படியே நேர் ஆப்போசிட்டாக கயல் சீரியலில் ஹீரோயின் கதாபாத்திரத்தில் இந்த கடந்த 5 வருஷமாக நடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு 2 சீரியலுமே டிஆர்பியில் நம்பர் 1 சீரியலாக இருந்து, அதே போல் ஒரு சீரியலில் வில்லி ரோல்லையும் இன்னொரு சீரியலில் ஹீரோயினில் நடித்த ஒரே ஆள் சைத்ரா அவங்க தான். சைத்ரா அவங்க கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்தவங்க. இவங்க மீடியா கரியரில் வரதே ஒரு ஃப்ளூக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க பெங்களூரில் பிசிஏ ஃபஸ்ட் இயர் படிச்சிருக்காங்க. இவங்க தன்னோட 18 வயசில் பிசிஏ படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர், நீங்கள் சீரியலில் நடிக்கிறீங்களா, ஆடிஷனில் வந்து கலந்துக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அது வரைக்கும் இவங்களுக்கு நடிக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இருந்ததில்ல. சரி, ஏதோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிருக்காங்க. அந்த ஆடிஷனில் கலந்துக்கிட்ட சைத்ரா அவங்க செலக்டும் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது அந்த சீரியலோட ஹீரோயினு இவங்க தான்ட்டு. அது ஒரு கன்னட சீரியல். ஃபஸ்ட்டு சீரியலில் ஃபஸ்ட் எபிசோட் நடிக்கும்போது அவங்களோட ஃபேஸை பார்க்குறது அவங்களுக்கே சிரிப்பு வந்துச்சாமா. அந்தளவுக்கு நான் ஒஸ்ட்டாக நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சைத்ரா அவங்களே சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் சரியாக பழகிறதுக்கு டைம் எடுத்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த சீரியலில் நடிக்கிறதுக்கான ப்ராக்டிஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னோடய அப்பா தான். சொல்லப்போனால் என் வாழ்க்கையில் என்னோடய அப்பா தான் என்னோடய சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க சைத்ரா அவங்க. ஏன்னா இவங்க நடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சைத்ரா அவங்களுக்கு 2015ஆம் ஆண்டே அவங்க அப்பா கார் வாங்கி தந்திருக்காங்க. நீ பஸ்லலாம் போக வேணாம், காரில் போ, நீயே சொந்தமாக வாங்கிப்போ அப்படின்ற மாதிரி அவ்வளோ என்கேஜ்மெண்ட்டாக இருந்திருக்காங்க அவங்களோட அப்பா. இவங்க முதல் சீரியல் கன்னடத்தில் நடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு 2வது சீரியல் வாய்ப்பு தமிழில் கிடச்சிருக்கு. அதுவும் இவங்க நடித்த முதல் சீரியலோட ரீமேக் தான் கல்யாணம் முதல் காதல் வரை. இந்த சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக. சரி, நம்ம ஆல்ரெடி கன்னடத்தில் நடித்த சீரியல் தானே இப்போது தமிழ்லேயும் ஒளிபரப்பாகுது, சரி நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தமிழ்லேயும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. கல்யாணம் முதல் காதல் வரையில் ஆரம்பத்தில் பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரீப்ளேஸில் தான் இவங்க வந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு தமிழ் சுத்தமாக வரல. அந்த டைமில் அமித் பார்கவ் அவர்கள் தமிழ் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்துருக்காரு. இவங்க ஆரம்பத்தில் கன்னடம் மட்டும்தான் தெரியறதுனால ரொம்பவும் பயந்துருக்காங்க. இருந்தாலும் அமித் பார்கவ் அவர்கள் தான் என் லைஃப்பில் ரொம்பவும் முக்கியமானவர், எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைத்ரா அவங்க. கிட்டத்தட்ட 3 சீரியல்கள் இவங்க ஹீரோயினாக நடிச்சிட்டாங்க. எல்லா சீரியலையும் வெறும் அழுகிற மாதிரி காட்சிகள் தான் இருந்திருக்குது. அப்போது தான் யாழினி மோகினி சீரியல் பற்றி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சீரியலில் உங்களுக்கு ஒரு வில்லி ரோல்னு சொன்னப்போ ஆரம்பத்தில் தயங்கியிருக்காங்க. இருந்தாலுமே இவங்க யோசிச்சிருக்காங்க, சும்மா எல்லா சீரியலையுமே அழுதுகிட்டே இருக்கிறோம், சரி இந்த சீரியலாச்சும் ஒரு வில்லி ரோலாட்டம் நடிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ண சீரியல் தான் யாழினி மோகினி சீரியல், ஸ்வேதா கதாபாத்திரம். இந்த சீரியல் இவங்களுக்கு வில்லி ரோலாக இருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் யாழினி மோகினி சீரியல் செட்டுக்கு பக்கத்தில் தான் காலா படத்துக்காக ரஜினி செட் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே அங்கே ஷூட்டிங் நடந்தப்போ இவங்களுக்கு ரஜினி அவர்களை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை. ஏன்னா சைத்ரா அவங்களோட ஃபேவரட் ஆக்டரே ரஜினி அவர்கள் தான். இபி ஃபிலிம் சிட்டியில் தான் 2 பேரோட ஷூட்டிங்கும் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 1 மாதம் இவங்க ரஜினி அவர்களை பார்க்கணுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அலோடே பண்ணல. அப்போது யாழினி மோகினி சீரியல்லையே நடித்த ஃபாத்திமா பாபு அவங்க இவங்களை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ரஜினி அவங்கள போய் பார்த்துருக்காங்க. சூப்பர் ஸ்டார் அவங்கள பார்த்த உடனே இவங்க முத்தம் கொடுத்த ஒரு புகைப்படம் பயங்கர வைரல் சோசியல் மீடியாவில். அந்த சமயத்தில் அந்த ஃபோட்டோஸ் தான் அதிக வைரலான ஒரு ஃபோட்டோஸ்னே சொல்லலாம். சைத்ரா அவங்களுக்கு ரஜினி அவங்களோட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பே ஒரு முறை கிடைச்சிது. தன்னோட வாழ்நாள் கனவே ரஜினி அவர்களுடன் நடிக்கிறது தான். ஆனால் அந்த கனவையே மறுத்துட்டாங்க சைத்ரா அவங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் ரொம்ப பெருசு. இவங்க கயல் சீரியலில் நடித்து 6 மாதம் ஆச்சு. அப்போது டிஆர்பியில் நம்பர் 1 சீரியலாகவும் கயல் சீரியல் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் நெல்சன் அவங்க சைத்ரா அவங்கக்கிட்ட, நீங்கள் ரஜினி மருமகளாக ஜெயிலர்ஸ் படத்தில் நடிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க.
அப்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைத்ரா அவங்க. ஆனால் கயல் சீரியலா இல்லை ஜெயிலர் திரைப்படமா அப்படின்னு யோசித்த சைத்ரா அவங்க அதுக்கப்புறம் ஜெயிலர் திரைப்படத்தை மறுத்துட்டாங்க. ஏன்னா கயல் சீரியலுக்கு நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ இதை தான் நம்ம கண்டிப்பாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்துருக்காங்க. தன்னோட ட்ரீமே இருந்தாலும் தான் ஒருத்தங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டா அதில் நம்ம நடிக்கணுங்கிற ஒரு ரொம்பவும் சின்சியரான ஒரு பர்சன் தான் சைத்ரா அவங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் தல அஜித் அவரோட வலிமை திரைப்படத்தில் நடிக்கிற வாய்ப்பு. இந்த திரைப்படத்தில் லதான்ற ரோலில் அஜித் அவருடைய நிறைய காட்சிகளில் வந்து சில ஆக்ஷன் காட்சிகள்லேயுமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க சைத்ரா அவங்க. இதுக்கப்புறம் கூட இவங்க திரைப்படங்களில் அடுத்தடுத்து வருவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில் அவங்க அதிக திரைப்படங்களில் நடிக்கலை. அது என்ன காரணம்னு தெரியல. சைத்ரா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த கதாநாயகி விருது கயல் சீரியலுக்காக தமிழ்நாடு அரசு விருது வென்றிருக்காங்க. என் வாழ்க்கையில் நான் கண்ணீர் சிந்தின ஒரு மூமெண்ட்னா அது இதுதான். என்னோடய அப்பா அம்மா அவ்வளோ பெருமைப்பட்டாங்க. அந்த மூமெண்ட்டை மறக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சைத்ரா அவங்க. இதுக்கப்புறம் 2025ஆம் ஆண்டு சன் குடும்ப விருதுகள் சிறந்த நடிகைக்கான விருதுமே வென்றிருந்தாங்க. சொல்லப்போனால் சன் டிவிலேயே கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட விருதுகளை வென்றிருக்காங்க சைத்ரா அவங்க. இவங்களுக்கு விருதுனா அவ்வளோ பிடிக்குமாம்மா. அதுக்கான காரணத்தை சொல்கிறாங்க சைத்ரா அவங்க. பெங்களூரில் இவங்க அப்பா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் தன்னோட விருதுகளை அவங்க அப்பா அடுக்கி வச்சுருப்பாராம்மா. அங்கே வர உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே என் பொண்ணு வாங்கின விருது இதுதான் அப்படின்னு சொல்லி காமிச்சு ரொம்பவும் பெருமைப்படுவாராம்மா. அவள் வாரத்துக்கு ஒரு விருது வாங்குவான்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படும்போது தான் நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பல விருதுகளை வாங்கி நம்ம அப்பாவை இன்னும் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு இவங்களுக்கு விருது மேலேயே ஆசை வந்திருக்கு. சைத்ரா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்பில் ஃபெயிலியர்ஸும் இருந்திருக்குது. சொல்லப்போனால் ஒரு முறை இவங்க ஒரு சீரியலில் ரொம்பவும் பிரபலமான சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய நடிகரோட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் லீட் பேரில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. நீங்கள் இந்த சீரியலை விட்டால் தான் நாங்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னோடனே அவங்களும் தயங்காமல் அந்த சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க நடிக்க போகும்போது அந்த ஹீரோ இவங்கள பார்த்து இவங்க எனக்கு செட் ஆகலை, இவங்களோட ஃபேஸும் எனக்கும் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க சீரியலெல்லாம் விட்டுட்டு இந்த படத்துக்காக கமிட்மெண்ட் ஆகி வந்திருக்காங்க. அப்போது இப்படி சொன்னபோது தான் நம்மளை தேடி வர்ற எந்த ஒரு வாய்ப்புகளையும் நம்ம வீணடிக்கக்கூடாது, நம்மளாக போய் எந்த ஒரு வாய்ப்புகளையும் தேடி போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்திலேயே உருவாகியிருக்காங்க சைத்ரா அவங்க. அதனால தான் கயல் சீரியலில் 1500 எபிசோடுகள் கடந்தாலுமே அவங்க டெடிகேஷனாக இந்த சீரியலில் 5 வருடத்துக்கு மேலே நடிச்சிருக்காங்க. கயல் சீரியலில் சைத்ரா அவங்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், அவங்களோட கதாபாத்திரம் எவ்வளோ பிடிக்கும், அவங்களோட போல்ட்னஸ் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிட்டை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.